தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கல்குவாரி மண் சரிவில் சிக்கிய ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், என்ன நடந்தது? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மல்லாக்கோட்டையில் தனியார் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில அந்த மண் சரிஞ்சு விழுந்து 3 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஒருவர் மட்டும் தற்போது உடல் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் அதாவது மல்லாக்கோட்டையில தனியாருக்கு சொந்தமான மேகா ப்ளூமெட் என்ற கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியில உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் வடமாநில தொழிலாளர்களும் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை அந்த ப்ளூமெட்டல் கல்குவாரிக்குள்ள இடத்துல மலையடியில தோண்டியிருக்காங்க. அதை தோண்டும் போதில் இந்த மண் சரிந்து விழுந்து அந்த வேலை பார்த்த பணியாளர்கள் மேலே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுல வடமாநில தொழிலாளி உள்ளிட்ட 3 பேர் மண்ணுக்குள் சிக்கியிருப்பதாக மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் ஒருவருடைய உடல் மட்டும் தற்பொழுது மீட்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே செய்தியாளர்கள் படம் பிடிக்கவோ இதுக்கோ அனுமதி பதிவிக்கப்படவில்லை. சம்பவத்தை சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் மற்றும் தேவகோட்டை சப் கலெக்டர் வெங்கட் ஆகியோர் சம்பவத்தை நேரில் ஆய்வு செஞ்சு இந்த கல்குவாரியில உள்ள விதிமுறைகள் எதுவும் மீறப்பட்டு நடைபெற்றுள்ளனவா மற்றும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.